மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக. Hello, praise the Lord. God loves you so much. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களில் அநேகர் நீங்கள் கோரிக்கை தந்தபடியாக உங்களில் அநேகருடைய கோரிக்கை ஏற்று வீடியோ மூலமாக வார்த்தையை வெளிப்படுத்தினால் நலமாக இருக்கும் என்று நீங்கள் சொன்ன அபிப்பிராயத்தின்படியாக, நீங்கள் சொன்ன கோரிக்கையின்படியாக அதை நாங்கள் மகிழ்வுடன் ஏற்று இன்று முதற்கொண்டு இந்த வார்த்தையை அனுதின மன்னாவை வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு பேசுகிறதிலே பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னை கேட்கிற அருமையான தேவ சனமே, இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 19 அதிகாரம் 7 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை ரட்சிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது என்று அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டியது, பிழைத்திருக்க வேண்டியது, உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. ஆத்துமாவை ஒருவன் நஷ்டப்படுத்தினால் சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் இந்த உலகம் எல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு உண்டான பயன் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஆத்துமாவை நாம் ஜீவன் உள்ளதாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த மரித்து போயிருக்கிற நிலைமையிலே ஒரு ஆத்துமா எவ்விதம் காணப்படுகிறது, எப்போது அந்த ஆத்துமா மரித்து போனதாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எசேக்கியேலின் புத்தகத்திலே 18 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அப்படி செத்து போன, அப்படி மரித்து போன நிலையில் காணப்படுகிற அந்த ஆத்துமா மீண்டும் புத்துயிர் பெற்று ஜீவன் உள்ளதாய் காணப்படுவதற்கு ஒரே வழிதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் மரித்து போன நிலையில் இருந்த ஆத்துமாவை பிழைக்க செய்கிறது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் மரித்து போன நிலையில் இருந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. உங்கள் அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை புதையலை போல உன்னுடைய இருதயத்திலே நீ பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்னதாக அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை
ஏற்றுக்கொள்ள முடியும். பாவ அழுக்கை நீ உன்னை விட்டு அகற்றும் போது தான், பாவ அழுக்கு உன்னை விட்டு நீங்கி போகும்போது தான், உன்னுடைய துர்க்குணம் உன்னை விட்டு அகன்று போகும்போது தான் வார்த்தை உனக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஆம், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனாலே மரணத்திற்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், ஜீவனுக்குரியவர்களாய் காணப்படுவீர்கள், என்றும் அவருக்குரியவர்களாய் நீங்கள் வாழ்ந்து அவருக்கென்று பிரகாசிப்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அநேகருடைய கோரிக்கையை ஏற்று வீடியோ மூலமாக இந்த முதல் பதிப்பை ஆண்டவர் வெளியிடும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டினுடைய தயவிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே, கேட்கிற ஜனங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உண்மையாய் ஆண்டவரே வார்த்தையை ஆண்டவரே சோத்திரம் உட்கொண்டு வார்த்தையை ஆண்டவரே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வார்த்தையை கைக்கொண்டு நடக்கிறவர்களாய் ஒவ்வொருடைய ஆத்மாவும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட்டு ஒவ்வொருடைய ஆத்மாவும் ஆண்டவரே சோத்திரம் உமக்கென்று ஆண்டவரே அப்பா சோத்திரப்பா வாழ்ந்திருக்கக்கூடிய ஆத்மாவாய் காணப்படட்டும். அப்பா பிரியமானவரே, உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்கிற வார்த்தையின்படியாக ஆத்மா வாழ்ந்திருக்கட்டும், மக்கென்று வாழ்ந்திருக்கட்டும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.